ட்ரிபிள் ட்ரேடிங் கம்பெனி எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில ரொம்ப முன்னாடியே டெலிகாஸ்ட் ஆகி இப்போ டிஆர்பில டாப் 5ல இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியலோட வில்லனை பத்தி தான். இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பில எப்பவுமே நம்பர் 1 இடத்துல இருந்த சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இப்போ அந்த இடத்துக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸும் ஐயனார் துணையும் வந்துட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாளாவே இந்த சீரியல் அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல நடிக்கிற டிராபிக் போலீஸான அருணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவரோட உண்மையான பெயர் ஹரிஷ்குமார். இவரு சென்னையை சேர்ந்தவர் தான். இவரு நிறைய கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாரு. 2012ஓட எண்ட்லயே இவரு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கிறாரு. எடிட்டரா பல நாள் வேலை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 16 ஷார்ட் பிலிம் நடிச்சு அதுல கிட்டத்தட்ட 5 ஷார்ட் பிலிம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஷார்ட் பிலிமுக்கே வந்து உன்னோட ஃபேஸ் எல்லாம் வந்து செட் ஆகாது, இந்த மாதிரி இருந்தா வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவரு இப்போ போலீஸா ரொம்பவே ஃபிட்டா இந்த சீரியல்ல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இவரு ரொம்பவே வெயிட் அதிகமா இருந்திருக்கிறாரு. நிறைய பேர் அதை வச்சும் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் சினிமால வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்காகவே இவரு வெயிட் லாஸ் பண்ண தொடங்கி இருக்கிறாரு. அதுவும் வந்து ஜிம்முக்கு அந்த மாதிரி போயெல்லாம் இவர் வெயிட் லாஸ் பண்ணலையாம். ப்ராப்பர் டயட் இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப குறைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் பேக் ஸ்டேஜ்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது எடிட்டரா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படியே சினிமால உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையுமே வந்து கத்துட்டு இருந்திருக்கிறாரு. அவரு நடிச்சு ரிலீஸ் ஆன 5 ஷார்ட் பிலிம்ல காதல் கலாட்டா அப்படிங்கிற ஷார்ட் பிலிம் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. இவரை பாக்குற எல்லாருமே வந்து நீங்க ஏதோ பெரிய ஆக்டரோட தம்பி மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்ல, புல்லட் சாங்ல வந்த ராம் மாதிரியே நீங்க இருக்கீங்க அப்படின்னு சிறகடிக்க ஆசை சீரியல்ல இவர் ஸ்டார்டிங் வந்த புதுசுல எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து ஷேவ் பண்ணாம இருக்கவே மாட்டாராம். எப்பவுமே வந்து தாடி அந்த மாதிரி வச்சுட்டு தான் வந்து இருப்பாராம். ஆனா இந்த இதுல வந்து போலீஸோட கெட்டப்ல நீங்க வரணும் அப்படிங்கறதுக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் அவர் மாத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து மாயோன், யானை முகத்தான், ஹீலிங் ஹீரோஸ் இப்படி நிறைய படங்கள்ல வந்து லீட் ரோல் நடிக்கல அப்படின்னாலுமே வந்து செகண்ட் ரோல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இது பெருசா வெளியே தெரியல. அதுக்கு காரணம் வந்து அவர் தான் அப்படின்னு அவரே பல இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட வந்து தேடலே வந்து இல்ல, அடுத்தடுத்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து நான் மனசுல எடுத்துக்கல. ஏதோ வாய்ப்பு கிடைக்குது நடிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். சிறகடிக்க ஆசை சீரியல் முத்துவை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்துதான் ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. போலீஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிறாரு. அதனால வந்து போலீஸா நடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இவருக்கும் சீதாக்கும் மேரேஜ் வந்து முத்துவோட சம்மதத்தோடயே வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா திடீர் திருப்பமா வந்து கிட்டத்தட்ட சீதா வந்து ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரை ஸ்டேஜ்ல இருந்து முத்து இறக்கிட்டாரு. அதுக்கு காரணம் இவனுக்கு முன்னாடியே மேரேஜ் ஆயிடுச்சு, இவனுக்கு நம்ம சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போதான் அவர் வந்து உண்மை இந்த மாதிரி சொல்றாரு. அந்த கல்யாணம் எனக்கு சீதாவோட தான் நடந்தது, சீதாவும் நானும் தான் வந்து நீங்க எங்களுக்கு மேரேஜ் பண்ண ஒத்துக்கிற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முத்துவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கு. இவங்க இது எப்படி நடந்ததுக்கு, மீனாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா இல்லையா அப்படின்னு அவருக்குள்ள வந்து பல குழப்பங்கள் பல திருப்பங்களோட தான் இப்போ இந்த வாரம் இந்த சீரியல் வந்து கொண்டு போறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து அதை நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. இப்போ டிராபிக் அருண் அப்படிங்கிற அந்த பேரே வந்து இவருக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸும் அவருக்கு வந்திருக்காம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து விகடன் ப்ரொடக்ஷன் தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. குமரன் சார் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, அதை எப்பவுமே மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.